அப்புறம் இந்த மாரி காவேரியோட குழந்தைக்கு காவேரி வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த மாரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, தாங்கிக்கவே முடியல நம்ம விஜயால. அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆகுமான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு அந்த மாரி காய்ச்சல்லாம் வராது. அது வராத மாதிரி எப்படி நீங்க பார்த்துக்கணும், என்னென்ன குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் நெறைய விஷயங்கள சொல்றாங்க. என்னென்ன குடுக்கணும், எப்படி பார்த்துக்கணும், எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு இதுலேருந்து தப்பிக்கலாம். சீக்கிரமாவே இந்த பிரச்சனைலேருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொன்னோனே, சரிங்க டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. விஜய் வரும்போதே தேவைக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வராரு. இந்த இங்க மாடிப்படி ஏற போறாரு. அப்ப கரெக்ட்டா மாமி பார்த்துறாங்க. என்ன மம்பி என்ன வாங்கிட்டு போற? அப்படின்னு நான் கிட்ட வர பார்க்குறேன். உடனே வேணாப்பா தூரமா இருந்தே சொல்லு அப்படின்றாங்க. ஏன் மாமி உங்களுக்கு ஒட்டிக்கும்னு பயமா இருக்கா? அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் கேட்டேன் அப்படின்னு. தெரியுது மாமி. பாருங்க காவேரிக்காக தான் எல்லாம் வாங்கிட்டு போறேன். இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் எல்லா பொண்ணும். இந்த மாரி புருஷன் தான் எல்லாருக்கும் வேணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன பண்றது? எல்லாருக்கும் வாட்சு தானே வாக்கும். பெரிய விஷயம் தான்ப்பா. போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து என் மாமிக்கு ரொம்ப பொறாம தான் அப்படி சொல்லிட்டு போறாரு விஜய். விஜய் பதுங்கி யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாரு. கரெக்ட்டா அவங்க மாமியார் அங்க வராங்க. ஐயோ! இவங்க வந்துட்டாங்களே சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் அவங்க போனோனே நைஸா உள்ள போறாரு. வாங்க ரொம்ப பயந்து போயிட்டு நீங்க எங்க என்ன ஆக போறீங்களோன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள கூப்பிடுறாங்க காவேரி. அடுத்து என்னங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. காய்கறிலாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னோனே, எல்லாம் சமைக்கிறதா காவேரி. சமைக்கிறதுக்கா? நீங்க எதுக்கு இங்க சமைக்கணும்? என்னங்க நீங்க? எங்க அம்மா தான் சமைச்சு குடுக்குறாங்களே. உங்க அம்மா செய்றத சொல்லு. உங்க அம்மா என்ன வேணாலும் செஞ்சு குடுக்கட்டும். அவங்க பொண்ணுக்கு அவங்க செஞ்சு தராங்க. புருஷனா என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு தர வேணாவா? அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாரு. ஏங்க என்னங்க நீங்க ஜன்னல்லாம் திறந்து வச்சுன்னு சமைக்கிறீங்க? கண்டிப்பா யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன வருது? அப்படின்னோனே, சமைக்கிற வாசம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு போகுங்க. அதுக்கப்புறம் எப்படி சமைச்ச? என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா? அப்படின்னோனே, பார்த்தா நீ தான் குக் பண்ண சொல்லு காவேரி. நான் எனக்காக சமைச்சுக்கிட்டேன்னு சொல்லு. என்னங்க நீங்க இந்த மாரி டைம்ல சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. பிரச்சனை ஆயிடாதா? அப்படின்னோனே, பிரச்சனை ஆனா என்ன காவேரி? நீ சமாளிக்க மாட்டியா இந்த புருஷனுக்காக? அப்படின்னோனே, என்ன பண்றது? சமாளிச்சு தொலைறேன் அப்படின்றாங்க. இங்க விஜய் சமையல் பண்றாரு. சூப்பரா சமைச்சு காவேரிக்கு இந்த காவேரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒண்ணு விடாம நீ சாப்பிடணும். இது எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது. காரம் இல்லாம பக்குவமா வீட்ல பார்த்து தான் சமைச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரேன் அப்படின்றாரு. உடனே காவேரி சாப்பிடலான்றீங்களா தைரியமா? சாப்பிடலாம் காவேரி அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க. ஏங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. செமையா சமையல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நல்லாயிருக்கா ஊட்டி விடுறாரு. அடுத்து காவேரி நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இங்க கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐய்யய்யோ! போச்சு எங்க வீட்லேருந்து யார் வராங்களோ தெரியல. நான் அப்பவே சொன்னேன்ல சமைக்காதீங்க. கண்டிப்பா வாசனை வரும்னு. பெரிய பிரச்சனை ஆக போகுது. சரி ஓகே. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாரு. உடனே அவங்க அம்மா எல்லாரும் வராங்க. வந்துட்டு என்னடி ஒரே வாசனையா இருக்கு. நீ சமைக்கிறியா? அப்படின்னோனே, ஆமாம்மா. நீ ஏன்டி சமைக்கிற? நான் தான் சமைச்சு எல்லாமே உனக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேனே. எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ற? இல்லம்மா எனக்கு சமைக்கணும் போல இருந்தது. அதான் ஆன்லைன்ல எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டேன். என்னது இவ்வளோத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியா? நல்ல ஆள் தாண்டி நீ. உனக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ பழம், காய்கறி, அதுக்கப்புறம் ஃபேன் கூட வாங்கியிருக்கியே. இவ்வளவும் ஆர்டர் பண்ண எம்புட்டு காசு ஆகும்? ஏன்டி இப்படி காசு இப்படி விரயம் பண்ற? அப்படின்னோனே, ஆமா அவளுக்கு தேவையானது அவ நல்லா வாங்கிக்கிறா. பார்த்தல்ல நல்லா சுயநலமா தான் இருக்கா. என்ன பண்றது? இவ தான் என்னமோ பெரிய வயித்து புள்ளக்காரி மாதிரி இவ்வளோ பழத்தையும் இவ்வளோ காய்கறியும் வாங்கி வச்சிருக்கா. அங்க ஒருத்தி இருக்காளே அவளுக்கு தரணும்னு தோணுச்சா இவளுக்கு? எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? நீ வாங்கினா அங்கேயே வச்சுக்கோ. இங்கேருந்து ஒரு பழமோ ஒரு காய்கறியோ அங்கே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அத்தை. அதை கேட்டுட்டு ஆமாடி நீயே வச்சுக்கோடி. அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க உன் அத்தை. சமைச்சு கஷ்டப்படுறேம்மா நான் பார்த்துக்கிறேம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சமைக்க வேணாம்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்னமோ போடி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே அப்பா போயிட்டாங்க அப்படின்னோடனே விஜய் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ போங்க. ஒரு 2 நாள் ஒரு நாள் சமைக்கிறதே பயமாக இருக்குது. இதில் வேற நீங்கள் வேற இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. நான் ஊட்டி விட்டுமான்றாங்க. ஊட்டி விடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஊட்டி விடுறாங்க. அப்படியே விஜயை பார்க்குறாங்க. என் அம்மா கூட என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி அப்படியே விஜயை வச்சுக்கிறவாங்க பார்க்குறாங்க.